அந்த அமலையெல்லாம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றால், நன்மையாக வேண்டும் என்றால், இது போல பாவமான காரியத்திலிருந்து நம் சிந்தனையை மீட்டெடுக்கணும். இப்படி 4 பொம்பளைங்க பேச ஆரம்பிச்சா 4000 பொம்பளை 4 லட்சம் மூலம் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. இவங்கள்ட்ட போனால் அது பலிக்காது, பேச முடியாது, எதுவும் செய்ய மாட்டாங்க, இதை பற்றி கேட்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சுரப்பி திறக்கும். என்ன சுரப்பி? இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி ரொம்ப அப்படி அடுத்தவங்களை பற்றி பேசுறதுன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸ்ன்னு கேட்டிங்கல்ல, அது சில பொம்பளைங்களுக்கு எங்கன்னா இந்த 6 மணி ஆனால் டிவி நாடகம் பார்க்குற மாதிரி 6 மணி ஆனால் கத்திஜா வரனால இன்னும் காணுமே, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான சுவாரஸ்யமான செய்தியோட வருவாளே அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஏன்? அது ஒரு சுரப்பி அப்படி திறக்கும். 6 மணி ஆனால் 8 மணி ஆனால் எதையாவது ஒரு செய்தியை பற்றி பேசணும், யாரையாவது பேசணும். இந்த குடிகாரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனால் கண்ணு தெரியாதவங்கல்ல, அது மாதிரி 6 மணி ஆனால் அப்படி கை காலை நடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? 5 மணி வரைக்கும் வேலை செய்வான், 5:05 ஆச்சுன்னா அப்படி கை பாய் எனக்கு இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது பாயின்னுவான். ஏன்? 6 மணிக்கு அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணும், இல்லை அவனுக்கு அதுக்கு மேலே வேலை செய்ய. அந்த மாதிரி ஒரு சுரப்பி அவன் அதை நோக்கி உந்தும், அதை நோக்கி தள்ளும். அந்த மாதிரி நம்முடைய சிந்தனை வந்துடக்கூடாது. இது மாதிரி காரியம், இது மாதிரி செயல் பேச்சு நம்மகிட்ட வரும்போது அதை புறக்கணிச்சிட வேண்டாம். தீமையானது நம்ம செய்ய வேண்டாம், நமக்கு பாவமானது வேண்டாம். இன்னும் சொல்ல போறது எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுங்களா? இன்னைக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு பிள்ளைங்க எதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க தெரியுமா? எதுக்கு? செல்போன்ல. எதுல? கஞ்சா ஒரு பக்கம் இருக்கு, செல்போன்ல ஒரு விஷயத்துல, கேமையும் தாண்டி இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு சொல்றது என்னன்னா, 10 வயசுலேருந்து 20 வயசு உள்ள பிள்ளைங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயத்தை அதுக்குள்ளேயே பார்த்து போய்கிட்டு அதில் பிள்ளைங்களை லிங்க் பண்ணி குரூப் கால் பேசுறது, குரூப் சைடி பண்ணுறது, நிறைய வேலையை பண்ணுறான். நம்ம அதை பற்றி தெரியல, நம்ம குடும்பத்தில் கூட நமக்கே தெரியாமல் கண்காணிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஃபோனை கையில் கொடுத்துட்டு, என் அத்தா சொன்னாங்கல்ல என் பிள்ளை படிக்கிறது தான் ஃபோனை வாங்கிட்டு போயிருக்கான்னு நம்ம உட்காந்துருப்போம். அந்த பிள்ளை படிச்சுட்டு வருதா அல்லது வேற எதுவும் பண்ணிட்டு வருதா, பார்த்துட்டு வருதா, எதுவுமே நமக்கு தெரியாது, கண்காணிக்கல. நாம கண்காணிப்போடு இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அது சந்தேகம் இல்லை, பொறுப்பு. சந்தேகத்தோடையே இருந்தால் அது வேற விஷயம். அவனுக்கு கொடுங்க, ஃப்ரீயா இருக்கட்டும். அப்ப இதை பார்த்தா, இதை படித்தா, இதை சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி இருந்தா அதில் போய் இன்ஸ்டால உட்காந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது யாரு? அவன் ஓப்பன் பண்றான்ல, அது வரைக்கும் நம்ம ஏன் பார்க்குறோம்? நமக்கு என்ன இருக்கு அக்கௌண்ட்ல, எப்படி ஓப்பன் பண்றாங்க கூட நமக்கு தெரியல. தேவையில்லாத ஆப் எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. உங்க போன்ல தேவையானது எப்ப முடிவெடுக்க முடியும்? நீங்கள் எதை பயன்படுத்த தேவையோ அதை மட்டும் வைங்க. இன்ஸ்டால உங்களுக்கு வேலை இல்லையா, டெலீட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல உங்களுக்கு வேலை இல்லையா, டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாத கேம் ஆப் தேவையில்லையா, டெலீட் பண்ணுங்க. ஐயமோ தேவையில்லையா, டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணி இதை படிக்கிறதுக்கா இதை பத்து பாருங்க. மீதி உள்ளதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வைங்க. எதை உங்களுக்கு பார்க்கணுமோ, எதை நீங்க செய்ய வேணுமோ அதை உங்க கண்காணிப்பு வைங்க. நம்ம அப்படியே கொடுத்தனால 10 to 20 வயசு பிள்ளைங்க தான் தடுமாறுறாங்க. அவங்க தான் இந்த இன்ஸ்டாவில் நிறைய முழுகுறாங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல அடிமையாகிறாங்க. இதை பார்ப்பதனால